அருப்புக்கோட்டை கணவன் மனைவி கால் வந்துட்டு வரலாம். நீங்க யாரு? அருப்புக்கோட்டையா? ஒண்ணுங்க வாங்கோ. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நான் ஏற்றிய தீபத்தினுடைய ஜோதி போல உள்ளுக்கு சிவத்துவமும் கருப்பசாமியுடைய அரணும் உங்க வீட்டுக்குள்ள பரிபூரணமா இருக்கு. சொன்ன வாக்கு தவறாம உன் பிள்ளைக்கு நான் வேலையை வாங்கி தந்தாச்சு. இனி ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும், பொம்பளை பிள்ளை தான் கிடைக்கும்னு உத்தரவு. ஏற்றுக்கிடுவீங்களா? கால் வந்துட்டு வா. எழில் காஞ்சி காமாட்சி உனை காணும் திருக்காட்சி, நெஞ்சில் இருளோட்டும் அருள் நிலவு முகம் காட்டும். பொம்பளை பிள்ளை பிறக்கும், காமாட்சின்னு பேர் வச்சுக்கா. எப்படி உண்டு? அவருடைய மனத்தை பக்குவப்படுத்தணும், அவ்வளவுதானே. சரி, அடுத்த உத்தரவில் அதை பேசுவோம். அதே அருப்புக்கோட்டை எல்லை கணவன் மனைவி. வாங்க ஐயா, வாத்தியார ஐயா, கால் வந்துட்டு வாங்க ரெண்டு வரும். அப்படியா? பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக வாடுகிறேன். மல்லிகை போல் மனதில் வாடும் மழலைக்கா. என்ன பிள்ளைக்கு எப்படி இருக்கு? வாங்க பக்கத்துல. 2.25 ஆண்டுகள் சனி கிரகம் சரியில்லைன்னு சொல்லி ஜோசியக்காரர்கள் சொன்னாங்களா? போய் பார்த்தீங்களே. அதனால நீ பார்க்குற தொழிலில் கூட உனக்கு மன வருத்தம் இருக்கும், வருமானங்கள் குறையும், வீட்டுக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதம் வரும். 2 பேரும் மனத்தை அடக்கி கம்முன்னு உட்காருங்கன்னு சொல்லியிருப்பாங்களே, சொன்னாங்களா? கால் வந்துட்டான். பார்த்தியாடா, ஏண்டா கிளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறே? இப்போ உனக்கு தொழிலை விருத்தி பண்ணி தரணும், கடன் படாம காப்பாற்றணும். வேற என்னப்பா வேணும்? தொழில் செய்யலாம். என்னென்ன தொழிலாம் மைண்ட்ல வச்சிருக்கிற? பிசினஸ் நடத்துறியா? 1 2 3 4 6ஆம் இடத்தை பார்த்தேன். அது எனக்கு சரி வராதே. ராகு பேர் நல்லா இருக்கான். எலக்ட்ரானிக்கல் சம்பந்தமான பிசினஸ் நடத்திக்கிறியா? டிவி, கிரைண்டர், என்ன மிக்சி, ஃபேன், இந்த மாதிரி பொருள்களை வச்சு விநியோகம் செய். கோடி பணம் சம்பாத்தியம் பண்ணி தரேன். வெற்றி உண்டு மகனே. இதோ இந்த ஐப்பசிக்குள்ள அமைஞ்சிரும். பணமும் தந்தாச்சு, நல்ல மனமும் தந்தாச்சு. அசத்து கர்மசாமிக்கு என் பிள்ளையின் வாழ்க்கையில ஒரு சில மன வருத்தங்கள் இருக்கு, அதை தீர்த்து தரணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? வாங்க. யாரு உங்களுக்கு பிள்ளை? யாரு? ஏன் மறைஞ்சு மறைஞ்சு இன்னைக்கு கரெக்டா முன்னால வாங்க. கால் வந்துட்டு வரலாம். வாப்பா, உன்னுடைய கட்டுமனைக்கு பின்னால போய் பார்த்தேன். நான் கருப்பசாமி, பத்திரகாளி அம்மா எல்லாரும் இருக்காங்களே உங்க ஊர்ல. யாரு அது இருக்கிறாங்களே? ஒரு 3.25 ஆண்டுகளுக்கு முன்னால ஏற்பட்ட சோதனையில செய்வன வைவன நடந்திருக்கும்னு சொல்லி கொஞ்சம் பணத்தெல்லாம் செலவழிச்சு நஷ்டப்பட்டு ஏமாந்திக்கலாம்ல. அதெல்லாம் உண்மைதானே? கால் வந்துட்டு வா. நீங்க இருக்காப்பா, கெட்டிக்காரங்க நல்ல செலவழிச்சிருக்காங்க. வரலாம். இப்போ உன்னுடைய தொழில் முடக்கமும்
பல லட்சங்கள் நஷ்டமும் 2 நபர்களால பணம் ஏமாற்றமும் நடந்திருக்கு. உண்மையா? அந்த ஏமாந்த பணத்தையும் வாங்கி தரேன், உங்க தொழிலையும் ஊக்கம் பண்ணி ஏக்கி தரேன். என்னடா பண்ணிருவோம். உனக்கு இப்போ பொண்ணு கிடைக்கணும்னு எனக்கு பிடிக்கல அப்படின்னு நானே சொன்னதேன். பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்றாங்க. சரி சரி. அதனால அந்த பொண்ணு கிடைக்குமா, அந்த வசியம் அவனுக்கு வந்தாச்சான்னு பார்த்தேன். என்ன, நாளைக்கு காலையில என்னைய பார்த்துட்டு போ, உன் கல்யாணத்துக்குரிய விஷயத்தை பூரா பண்ணித்தாரேன். இந்தாப்பா நல்லாரு. டிக்கெட் போட்டாலும் எல்லா டிக்கெட்லாம் சேரும். வார்த்தையை மட்டும் கொஞ்சம் அடக்கியாச்சுன்னா நம்ம ஜெயிச்சாச்சுன்னு அர்த்தம். எஸ், புரிஞ்சுக்கிடுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, வார்த்தையை அடக்கணும், கொடுக்கக்கூடிய இடத்துக்கு கையை நீட்டணும். எங்க கர்மசாமிக்கு அதே அருப்புக்கோட்டை எல்லை விரதம் தாங்கிய மகன். வாடா தம்பி, என்னடா விரதம் இருந்திருக்கிறேன். மனதில் ஒரே என்னடா விரதம், என்ன விரதம்? எந்த சாமிக்கு? எங்க இருக்காரு? என்ன வேணும் உங்களுக்கு? கால் வந்துட்டு வா. டங் 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 டங். என்ன கோடாங்கி சத்தம் கேக்கு? உன் சாமிய ஒரு சாமிய கெட்டிட்டாங்கன்னு ஒருலாம் சொல்லுதப்பா. அந்த மாலையம்மா என்பவளைத்தான் மனமடக்கி கொண்டுட்டாங்க. நொண்டி கருப்பு ஒண்ணுதான் ஊர்வலம் வருகுதப்பா. புரியுதா? அதனால அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ 1.5 வருஷமாக உன்னுடைய தொழில நஷ்டமும் மன வருத்தமும் இருக்கும். உன்னுடைய பணங்கள்லாம் தேவையில்லாம நஷ்டப்பட்டு கடன் பட்டு இருப்ப. உன் கூட இருக்கிறவங்க உன்னைய பத்தி புறம் பேசி உன் உள்ளத்தை புண்படுத்திட்டாங்க. அதனால ஏற்பட்ட விளைவுதான் இது. அதை கட் பண்ணி உன்னை வாழ வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வா, வெற்றி மாலை கொடுப்பான். கருப்பசாமிக்கு கூப்பிடுங்க. கருப்பசாமிய தொழில் ஓங்கியாச்சு, தெய்வ துணையும் கிடைச்சாச்சு. சந்தோஷமா இருடா. அடுத்த உத்தரவுல அதை அவுத்து விட்டுருவோம்டா. போயிட்டு வா. வாமா பெண்மகளே, வா, கால் வந்துட்டு வா. நீ வந்து காத்து அம்மா பெரியம்மா, உங்களுக்கெல்லாம் அப்படியே உத்தரவு கொடுத்தேன், நீங்க வாங்க. சாமி கூப்பிடல, இருந்தாலும் உன்னை நான் கூப்பிட்டு கணிதரணும்னு நினைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்லை. மாறி வரும் உலகத்திலே கருமாறி நீ இருந்தாய். வாங்க, நேராவது. மாரியம்மன் கோயில் எங்க இருக்குமா? பக்கத்துல இருக்காளா? வலம் வருவாள் அக்கினி சட்டி எடுத்து ஆனந்த ரூபிணி. என்ன வேணும் உனக்கு? உனக்கு கேட்காத ஒரு காரணத்தால தான் உன்னைய நான் கூப்பிடல. நீ கேட்கறது உன் சகோதரி பெத்த பிள்ளைய. சரி, உன் மனசை ஆரட்டும்னு வந்தேன். உன் பிள்ளையில 2 பிள்ளையில ஒரு பிள்ளைக்கு மாலை எடுத்து கொடுத்துருவோம். இந்தா வந்தாச்சு. அடுத்த செவ்வாயிலிருந்து ஆரம்பிக்கும். மங்களம் பெறுவாய், ஆனந்தமும் அடைவாய். ஓ கர்மசாமிக்கு திருச்சி மாநகர், திருச்சி திருச்சி என்ன மெட்ராஸ்னாலும் வருவீங்க, திருச்சினாலும் வருவீங்களா? கர்மசாமி, எனக்கு தொழிலும் நடக்கணும், என் பிள்ளைகளுக்கு விருத்தியும் கிடைக்கணும்னு கேட்டு வந்தவனுக்கு வாப்பா. என்னடா, எந்த ஊருடா உனக்கு? அப்படியா, கம்மாக்கரையில கருப்பசாமி இருக்காராடா? காலூன் ஷாப். பெரியம்மா, நீங்க ஏன் நிக்கிறீங்க இங்க வந்து? அது பிறகு பாப்போம், உட்காருங்க. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நல்ல உட்கார். ஒரு 2 ஆண்டு காலங்களாக
உடல்நிலைகள் எல்லாம் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு பிரச்சனையும் துயரங்களும் ஏற்பட்டு ஐயா அறியாமலே நான் செத்துக்கிட்டு போயிருவேனோ அப்படிங்கிற பயமெல்லாம் உங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சான். உண்மைதானே? அதெல்லாம் நடந்தது எப்படி? இயற்கையா மாந்திரிகமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்க 2 மனத்திலே ஓடிச்சுல. நடந்தது மாந்திரிகம் தான். அதுல இருந்து உங்களை மீட்டி காப்பாய்த்தாரு. ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில மனக்குழப்பமும் வருத்தமும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சொல்லுக்கடங்காதவே சூரத்தனங்களை எல்லாம் உங்கள்கிட்டயே காட்டி உங்களையே தாக்கி உங்களையே வருத்தப்பட வச்சுக்கிட்டு இருக்கலாம். அவனை கொஞ்சம் அப்படி அரட்டி அடக்கி வச்சா போதுமா? கால் நிறுத்துவான். உயிர் பிச்சை என் பொண்ணோட பேசணும், என் பையன் நல்லா இருக்கணும். அழாதம்மா அழாதம்மா அழாதம்மா, அழுதவங்களே எனக்கு பிடிக்காதுமா. ஓகே, உன் பையனை திருத்தி தாரேன். மனசை வருத்தி தான் திருத்த முடியும். நீ அதுல வருத்தப்படக்கூடாது. இப்ப நீ கடன்பட்டு மனவேதனை அடைஞ்சுக்கிட்டு இருக்க. அப்படி பாத யாத்திரையா கூட எங்கேயாவது போயிடலாமா கர்ப்பசாமின்னு இருக்கியான்னு நொந்துக்கிடுதியா. அப்படிலாம் நீ வருத்தப்பட வேண்டாம். இந்தா உனக்கு தொழிலும் தாரேன், பணமும் தாரேன், உன் பிள்ளைய திருத்தியும் தாரேன். அள்ளி தரலாம்னு தான் நினைச்சேன். இல்ல அவன் இன்னும் கொஞ்சம் நீ கும்பிட வேண்டியிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா படியாளன்னு சொல்லியாச்சு. அதான் எடுத்ததுல கொஞ்சம் தான் தந்திருக்கேன், இன்னும் தருவேன். வந்துகிட்டே இரு மகனே, வாழ்க. கர்மசாமிக்கு அதே திருச்சி மாநகர் எல்லாம் என் மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள மன வருத்தம் இருக்கிறது. அதை பத்தி எனக்கு விளக்கம் கிடைக்கணும்னு கேட்டுக்கிறேன். யாருப்பா மனைவி ஆரோக்கியத்துல பங்கெடுக்கணும்னு சொல்றது? யாரு? யாருடைய மனைவி? என்னம்மா யாருக்கு சுகம் இல்லை? அங்க போய் உட்காரு. என் சொத்துக்களை கரெக்டா குழப்பம் இல்லாம வழக்க தீர்த்து வெற்றியாக்கிட்டாங்கன்னு கேட்டு வந்தவங்க. வழக்கு இருக்கா உங்களுக்கு கோர்ட்ல? வாங்க, கோர்ட்ல வழக்கு இருக்கா? உட்காரு, கால் வந்துட்டு வா. எங்கே நீயும் யாருடா தம்பி? நீய அப்பாவும் அம்மாவுமா? வா உடல வா. அங்க தள்ளி இருந்தீங்கன்னா நான் எங்க அங்க எட்டி வந்து எந்தி கொடுக்க முடியுமா? வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்களுடைய வீட்டினுடைய பின்பக்கத்துல ஒரு சுவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இருக்கா? சாமி, இந்த சுவர் நாங்க நல்லதான வச்சிருந்தோம், ஏன் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டா, அந்த வீட்டுல நாங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டி பொறாமையால் தகடு சொருவி எங்களை எடுத்துட்டாங்களே ஐயா. கால் வந்துட்டு வா. நீ உட்கார்றா. எலி, சின்ன எலி, உட்கார். வா. அதனால இப்போ உங்களுடைய மனையில நீங்களே வாழ முடியாத அளவுக்கு பிரச்சனையும் வழக்குகளையும் கொண்டு விட்டு உங்களை விரட்டணும்னு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுல இருந்து உங்க உரிமையை வாங்கி தந்தா போதுங்களா? ஒருத்த மட்டும் என் கையில இருக்கிறது என்னது? என் கையில என்ன இருக்கும்? ஒருத்த மட்டும் ஆயுதத்தை காட்டுறா, புரியுதா? அதை நான் பிடிங்கி போட்டுருவேன், அடக்கி தாரேன். கால் வந்துட்டு வாங்க முடியும் ரோடுல. ஓ என்னப்பா இதையும் சொல்லிதாங்க கும்பிடு. கர்மசாமிக்கு கண்ண முடி உட்கார பாப்பா. என்னைய மட்டும் பிரார்த்தனை செய். அந்த டாக்குமெண்ட்ல உங்க பக்கம் நியாயம் இருக்குப்பா, படிச்சு பார்த்துட்டேன். உங்களுக்கு நான் வெற்றி ஆக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். கொஞ்சம் பணச்செலவு இருக்கும், அதை பெருசா நினைக்காண்டா. அந்த பணம் நானே தருவேன். இந்தா வச்சுக்கோ பாப்பா. இந்த அந்த விபூதியை கொண்டு போய் இந்த பணத்தை கல்லால கொண்டு போடு, ஆனந்தமா இருக்கு. தம்பி அடுத்த வேலைக்கு போறதுக்கு ஏற்பாடாயிருக்கு, போயிட்டு வா. ஓ கர்மசாமிக்கு ஏய் பணத்துல கவனம் இல்லாம சிதறடிக்கிறியே, அந்த கணக்கு ஒரு ரூபாய் எடுத்து போட. கர்மசாமிக்கு ஐயா, கர்மசாமி என்னை ஒருத்தன் வீட்டை விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஓயாம ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அது தப்பு இல்லையா? அப்படி கேட்கலாமா? அவனுக்கு என்ன ரைட் இருக்கு? கேட்கலாமா?
கேட்கக்கூடாது. நான் வெளிநாட்டுக்கு போகணும், என் கோர்ட்டில் இருக்கக்கூடிய வழக்கை ஜெயிச்சு தரணும்னு கேட்டு வந்தவங்க. பாப்பா ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். துர்கா தேவி வராள, அவளுக்கு உங்களுக்கு என்ன உறவு? சரி, கால் ஒன்று வரலாம். கர்மசாமிக்கு வரலாம். உன் இடத்த நீ நினைக்கிற வேலைக்கு நான் வித்து தந்துருவேன். வழக்கு உன் பக்கத்துல வெற்றியாகக்கூடிய எல்லா சூழ்நிலையும் கிடைச்சாச்சு. யாருடைய மண்டைக்குள்ள போய் நான் இருந்தா உனக்கு வெற்றி கிடைக்குமோ அவங்க மண்டையில என் சக்தியை ஏற்றி நீதியை உன் பக்கம் காட்டுகிறேன். வெற்றி உண்டு. அடுத்து வரும்பொழுது வெற்றி வாகையோடு என்னை பார்க்கலாம், ஆனந்தம் அடையலாம். ஓகே 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 சுவாமி சரணா. அடுத்து என் வீட்டுகளை செய்வனை கோளாறால என் தொழில் நஷ்டம், என் பிள்ளைகளை என்னால சீர்படுத்த முடியல, ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. கால் ஒன்று சொல்லலாம். முருகா, என்ன முருகப்பெருமான் வராரு, என்ன விஷயம்? முருகன் எங்கப்பா இருக்காரு? போவியாங்க? இஷ்ட தெய்வமா? உனக்கு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ பணம் வேணும். உன் பிரச்சனை அதுதான். பணம் தந்துட்டா நீ ஓகே பண்ணிடுவேன். அந்த ஆவணிலேயே உனக்கு தொழில் அமைக்கக்கூடிய பணத்தை தரேன். கொஞ்ச நேரம் கண்ணாடியை கலந்துட்டு எண்ணெயை மட்டும் நேரம் உன் எண்ணம் நிறைவேறிடுதுப்பா. வெற்றி அடைவாய், மகிழ்ச்சியும் அடைவாய், மன சலனம் இல்லாமல் சென்றுவா. கர்மசாமிக்கு 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 கர்மசாமிக்கு. எமனை வெறுத்திட மருந்தொன்றிருக்குது, நாகூராண்டால் மருந்து. இதுல யாரும் இஸ்லாமியர் இருக்கிறீங்களா? வாங்குவோம்.